கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்புங்கள். மார்க்கின் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், நாடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க, இன்னைக்கு நைட்டு எல்லாரும் இடரில் அடைவீங்க, ஆனால் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன்ட்டு. ஆனால் எந்த சீஷர்களாவது இதை நம்புனாங்களா? இல்லை இயேசு கிறிஸ்து கலிலேயா போய் நிற்பாங்கன்னு சொல்லி அங்கே போய் நின்னாங்களா? இல்லை இல்லையா? அப்போ என்ன, அவங்க இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை அவங்க என்ன பண்ணல, முதல்ல அதை எடுத்துக்கொள்ளலை, அதனால நம்பலை. ஏன்னா இன்றைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை கவனிச்சா அது கண்டிப்பாக செய்வோம். கவனிக்காமல் சும்மா ஓகே சொல்லிட்டு போங்க, நீங்கள் அறகுறையாக கேட்டுருந்தா நம்ம இது பண்ண மாட்டோம். அப்போ என்னன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தையை, கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நம்ம கவனமாக கேட்கணும், அதை நம்பணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கவனமாக கேட்டு அதன்படி நம்ம நடக்கும்போது கர்த்தர் சொன்னபடியே எல்லா கண்ணிலும் வாய்ப்பதை நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும். அதனால் எந்த சூழ்நிலையாகட்டும், அது நடக்கவே முடியாத சூழ்நிலையாகட்டும், கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை பார்ப்பீங்க. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் செயலை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. இதுவே இன்றைய நற்செய்தி.